எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் திரண்டு கண்ணீர் மல்க விஜயகாந்துக்கு பிரியாவிடை கொடுத்தனர். வானியல் நிகழ்வுகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்போசாட் எனும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் BSLV-C-58 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஜனவரி 1ஆம் தேதி காலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் விண்வெளியில் பரவும் எக்ஸ் கதிர்களின் துருவ அளவு மற்றும் கோணத்தை அளவிடும். அதேபோன்று நியூட்ரான், நட்சத்திரங்களில் இருந்து வெளிப்படும் கதிரியக்கம், கருந்துளை வாயுக்களின் திரள் உள்ளிட்ட அம்சங்களை 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய மாநில அரசுடன் அசோம் ஐக்கிய விடுதலை முன்னணி பிரிவினைவாத அமைப்பு அமைதி ஒப்பந்தத்தில் நேற்று கையொப்பமிட்டது. அஸ்ஸாமின் மிக பழமை வாய்ந்த கிளர்ச்சி குழுக்களில் ஒன்றான உல்ஃபா அமைப்பின் வன்முறைகளால் அஸ்ஸாம் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டு வந்தது. கடந்த 1979ஆம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு சார்பில் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளால் 10,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். இதை அடுத்த மத்திய அரசால் 1990இல் இருந்து அமைப்பு தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் கிளர்ச்சி அமைப்பை கலைத்துவிட்டு ஜனநாயக நடைமுறையில் இந்த அமைப்பினர் இணையும் வகையில் வன்முறையை கைவிட ஒப்புக்கொண்டு அதற்கான ஒப்பந்தத்தில் அந்த அமைப்பினர் கையொப்பமிட்டுள்ளனர். இது அஸ்ஸாம் மக்களுக்கு மிகப்பெரிய நாள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அவர்கள் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துக்கான அமைப்பு முறையை ஏற்படுத்த வகை செய்யும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துக்கு மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில் செயலர் அந்தஸ்துக்கு குறையாத 2 உறுப்பினர்கள் அடங்கிய தேடுதல் குழுவை அமைக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இக்குழுவின் பரிந்துரைகள் மீது பிரதமர் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் இடம்பெற்ற தேர்வுக்குழு முடிவு எடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் பதவி காலத்தில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் அம்சங்களோடு அவர்களின் ஊதியம் தொடர்பான மாற்றங்களுக்கும் இந்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக மக்கள் தொகை இந்த ஆண்டு 7.5 கோடி அதிகரித்திருப்பதாகவும் புத்தாண்டு தினத்தில் 800 கோடியை கடந்துவிடும் எனவும் அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையம் நேற்று தெரிவித்தது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலக மக்கள் தொகை இந்த ஆண்டு 7.5 கோடி அதிகரித்திருக்கிறது. புத்தாண்டு தினத்தில் உலக மக்கள் தொகை 800 கோடியை கடந்திருக்கும். எனினும் நிகழாண்டு உலக மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1%க்கும் குறைவாகவே உள்ளது. அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு நொடிக்கும் 4.3 பிறப்பு மற்றும் 2 இறப்புகள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸாமுக்கு தேவையான நியூஸை போட்டுட்ருக்கேன். என்னோட இந்த நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.